வணக்கம் ரவி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற கம்பன் மணிமண்டப விழாவில் வந்து நாகாலாந்து ஆளுநர் இலா கணேசன் கலந்து கொள்ள நேற்றைய தினம் வந்திருந்தார். அந்த விழாவில் கலந்து கொண்டு இன்றைய தினம் வந்து தேசிய செயலாளர் பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா இல்லத்திற்கு சென்று அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பின்னர் அவர் செய்தியாளர் சந்தித்த போது மற்ற மாநிலங்களை போல இல்லாமல் நாகாலாந்து மாநிலம் குளிர்ச்சியாகவும் குழுகுழுப்பாகவும் இருக்கிறது. அந்த மாநிலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை மாநில முதல்வரே எடுத்துரைக்கிறார் என்று சொன்னாரு. அதுவும் இல்லாம மன்னராட்சி போல இல்லாமல் தற்போது 20 ஆண்டு காலமாக ஜனநாயக ஆட்சியில வந்து கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிக்கப்படுது. அதுவும் இல்லாம ஒரு பிரதமராக மோடி வந்த பிறகு போராளிகளுக்கு அரசுக்கு இடையே ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆயுதம் இல்லாத ஒரு மாநிலமாக நாகாலாந்து மாறி வருகிறது என்று கூறினார்கள். அதுவும் இல்லாம ஆளுநர் விவகாரத்தில் வந்து உச்சநீதிமன்ற கேள்விக்கு எனக்கு காது கேட்கவில்லை, இல்லை நான் அது காது கேட்க மாட்டேங்குது, அதுக்கான மிஷின் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நகைச்சுவை சொன்னது வந்து ஒரு பத்திரிகையாளர் மத்தியிலே ஒரு சிரிப்பலை ஏற்படுத்தியது. சரி, தீர்மானங்களை ஏற்றுக்கு சட்டமா ஏற்றிருக்காங்க. ஆளுநர் கொடுத்த வந்து சிஏவே வேந்தரா இந்த காது வேலை செய்ய மாட்டேங்குது. மிஷின் மாற்றணும். I have to change my machine. லேடிஸ் சரி மாற்றணும். ஓகே, இந்த காது வேலை செய்ய மாட்டேங்குது. மிஷின் மாற்றணும். I have to change my machine. லேடிஸ் சரி மாற்றணும். ஓகே.